அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இஃப்தாருக்கான ஒரு புதுவிதமான ஸ்நாக்ஸ் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். நான் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். அது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஜீரகத்தூள் மட்டும் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, மிச்சதெல்லாம் 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 2 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுன்னா அப்படின்னா கூட கேரட், கோஸ் அந்த மாதிரிலாம் சேர்க்கணுன்னா லைட்டாக நீங்கள் எண்ணெயில் போட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சும்மா பச்சையாக இதில் போட்டோம்னா சரியாக வேகுமான்னு தெரியாது. அதனால் லைட்டாக ஒரு வதக்கி ஏதாவது வெஜிடபிள்ஸ் தேவைன்னா இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். மசாலா, உப்பு எல்லாமே எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா நான் பிசைஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு கிண்ணத்தில் நான் கொஞ்சமாக ரெட் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். இதையும் ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் ஒரு 3 ஸ்பூன் மைதா மாவை போட்டு அதை தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்கோங்க. இதில் கொஞ்சம் இந்த மைதா மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. அப்போ தான் அது ரொம்ப ப்ளைனாக இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் நம்ம டிப் பண்ணும்போது அது மேலே ஒட்டாது. ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் நம்ம டிப் பண்ணும்போது அது மேலே கொஞ்சம் அது ஒட்டி வரும். அதனால் கொஞ்சம் ஒரு திக்கான பேஸ்ட்டாகவே கரைச்சிக்கோங்க. உங்களுக்கு மைதா மாவில் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் 2 முட்டையை கொஞ்சமாக உப்பு போட்டு அடித்து வச்சு அதில் நீங்கள் டிப் பண்ணி கூட பொரிக்கலாம். நான் முட்டை வேண்டாங்கிறனால மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பிளேட்டில் பொடி சேமியா இருக்கும் இல்லையா, அந்த சேமியாவை எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பொடி சேமியா சேர்க்கும் போது தான் அது நல்லா சீக்கிரமாக வெந்துடும். சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப பெரிய சேமியா சேர்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக தெரியும். இப்போ சேமியாவும் ரெடியாக இருக்குது. இப்போ பிரெட் ஸ்லைஸை எடுத்து அது ஓரத்தில் அந்த ப்ரௌன் கலர் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோம். அது வேண்டாம் நமக்கு. நீங்கள் அந்த ஓரத்தில் கட் பண்ணதெல்லாம் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் வீட்டில் ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணிங்கன்னா அதில் இதையும் சேர்த்து ஒன்றா போட்டு அரைச்சி ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணிடுங்க. எல்லா ப்ரெட்லேயும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஓரத்தெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ரெட் சில்லி சாஸ், அதை நான் தடவிக்கிறேன். இதில் இந்த சாஸ் தான் கொஞ்சம் நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு காரமாக இருக்கும். நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ரெட் சில்லி சாஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மிக்ஸில் நல்ல பெரிய சைஸில் ஒரு பால் மாதிரி எடுத்து அது மேலே வச்சு அழகாக நான் தட்டி விட்டுக்கிறேன். பாருங்கள், இப்படி நல்லா அந்த ப்ரெட்டு மாதிரியே தட்டி வச்சுட்டு இந்த சாஸ் தடவி வச்சுருக்க ப்ரெட் எடுத்து மேலே வச்சு டைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு கத்தியை வச்சு அதை
சென்டரில் ஒரு கட்டும் குறுக்க ஒரு வெட்டும் வெட்டிடுங்க. அதாவது 4 பீஸ் ஆக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரெட்டுக்கு நடுவில் உருளைக்கிழங்கு மசாலா கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் அடிக்கோங்க. இப்போ நான் அடுத்த பிளட்லேயே அதே மாதிரி தடவிக்கிறேன். நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாஸ் தடவிக்கலாம். இது பிளைனாக சாண்ட்விச் மாதிரி எப்படியும் சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நம்ம தடவிருக்க ரெட் சில்லி சாஸு, உருளைக்கிழங்கு, நம்ம அதில் போட்டிருக்க மசாலா பொருட்கள் இதெல்லாம் சேர்த்து சும்மா சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உள்ள வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் கட் பண்ணணும். அப்போ தான் ஈவனாக கிடைக்கும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிங்கன்னா அந்த வெங்காயம் இருக்கிறனால ஸ்ப்ரெட் ஆயிரும் எல்லா பக்கமும். பாருங்கள், இப்போ எல்லா பீஸும் ரெடியாக இருக்குது. இதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மைதா மிக்ஸ் இருக்குது. நம்ம நொறுக்கி வச்சுருக்க சேமியாவும் ரெடியாக இருக்குது. இப்போ அந்த பிரெட் ஸ்லைஸை எடுத்து இந்த மைதா மிக்ஸ்குள்ளே போட்டு நல்லா ஒரு பெரட்டி எல்லா பக்கமும் அந்த மைதா படுற மாதிரி பெரட்டி எடுத்து அதை இந்த சேமியா மேலே போடுங்க. அப்படியே போட்டு எல்லா பக்கமும் அந்த சேமியாவை தூவி விட்டு சேமியா எல்லா பக்கமும் மாதிரி ஒட்டுற மாதிரி பார்த்து எல்லா பக்கமும் ஒட்டி எடுத்துருங்க. பாருங்கள், அவ்வளோதான், ஒட்டிக்கிச்சு. அதுவே தேவையான அளவுக்கு கரெக்டாக உங்களுக்கு ஒட்டிக்கிறோம். நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி மாவில் ஒரு பொருளை டிப் பண்ணும் போது அதுக்கு ஸ்பூன் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பூனோடு சேர்ந்து நிறைய மாவும் உங்களுக்கு, இப்போ நீங்கள் சேமியா மேலே போடும்போது நிறையா மாவும் வந்து விடும். எப்போவுமே ஃபோக் யூஸ் பண்ணாதான் அதில் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெலாம் கீழே வடிஞ்சிரும். நம்ம போடுற பொருளை மட்டும் கரெக்டாக எடுத்து அது சேமியாவோ பிரெட் க்ரம்ஸோ அது மேலே கரெக்டாக போடலாம். நம்ம வச்சுருக்க எல்லா ப்ரெட்டையும் இதே மாதிரி முக்கி ரெடி பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எப்போ தேவையோ அப்போ டக்குன்னு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது ரெடி பண்ணுறது தான் நமக்கு கஷ்டம். இது ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அப்புறம் டக்குன்னு பொரிச்சு நம்ம சாப்பிட ரெடி கொடுத்துடலாம். இப்போ எல்லா ப்ளீஸும் ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பில் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீசஸ் எடுத்து எண்ணெயில் போட்டுடுறேன். எண்ணெய் வந்து ஒரு நார்மல் ஹீட்டில் இருந்தால் போதும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா போட்ட உடனே அந்த சேமியா கருக ஆரம்பிச்சிடும். நார்மலுக்கும் ஹைக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. ரொம்ப லோவில் இருந்துச்சுனாலும் ப்ரெட்டு வந்து எண்ணெயை குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் மாற்றாதீங்க. கொஞ்சம் நார்மலுக்கும் ஹைக்கும் நடுவில் வச்சுக்கிட்டே குக் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். போதும், இந்த கலரில் வெளியில் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப வெளியில் எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப கரியிரும். பாருங்கள், சுட சுட நல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ப்ரெட்டு உருளைக்கிழங்குங்கிறனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.
என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ரொம்பவே கிறிஸ்பியாக சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.